அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு எளிமையான சப்ஜெக்ட் தான் பேச போகிறேன். ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மெசேஜ் அதில் இருக்கும். அதாவது பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங், நேர்மறை எண்ணங்களின் சக்தி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எவ்வளோ நல்லது நடக்குது, நிறைய நேரங்களில் கெட்டது நடக்குது. ஆனால் நல்லது நடக்கும்போது சந்தோஷமாக இருக்கும், கெட்டது நடக்கும்போது கவலை, சோர்வு எல்லாம் வந்துடும். ஆனால் அந்த நேரங்களில் தான் எப்போ ஒரு தோல்வி வருதோ, எப்போ ஒரு கடினமான சூழ்நிலைகள் வரும்பொழுது அப்போ தான் அந்த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் நம்ம அப்ளை பண்ணணும். நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனை ரொம்ப ஒரு பாசிட்டிவாக நேர்மறை எண்ணத்தோடு அந்த பிரச்சனையை அணுகணுங்க. பாருங்கள், 2 பேர் இருந்தாங்க, ஒரு நண்பர்கள். அதில் ஒருத்தர் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட சோர்ந்து போயிடுவார். ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு கவலைப்படுவார். இன்னொருத்தர் அந்த பிரச்சனை வந்தால் ஏன் வந்தது, எப்படி இதை நாம் மேற்கொண்டு அதிலிருந்து விடுபடுறது, இந்த மாதிரி பிரச்சனை வராமல் எப்படி நம்ம சமாளிக்கிறது. அதாங்க திருக்குறளில் சொன்ன மாதிரி, இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வது அக்தொப்பதில். பிரச்சனைக்கு வரும், ஆனால் அதை பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது. அதை எதிர்கொண்டு அடுத்தது அக்தொப்பதில், அதாவது அதிலிருந்து வெளிவரதுன்ற ஒரு சிந்தனையை எடுப்பதை போல ஒரு பெரிய காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாருங்க. அதுபோல தான் அப்போ உடனே நம்ம பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு உக்காந்துட்டோமா சோர்ந்துருவோம். நேர்மறையான எண்ணங்கள் நம்மள்கிட்ட இருக்கும் பொழுது நம்ம ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோங்க. உண்மையிலே எப்பவுமே ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆமா, ஒரு பாசிட்டிவிட்டி சார். ஒரு பாசிட்டிவிட்டி உண்மை ஃபேக்ட். அதுதான் the power of truth. அப்போ இந்த நேர்மறையான எண்ணங்களை, சிந்தனையை வளர்த்து கொள்வது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். நேர்மறையான எண்ணங்கள் இருக்கணும்னு சொல்கிறோம், ஆனால் அதை எப்படி கொண்டு வருது அப்படின்ற ஒரு கேள்வி வருதுங்க. அதாவது எப்பொழுதுமே ஒரு ஓப்பன் மைண்ட், ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு நம்ம இருக்கணுங்க. நம்பர் 1. நம்பர் 2, நேர்மறையாக சிந்திக்கிறவங்க, நண்பர்கள், முதியோர்கள், நமக்கு தெரிந்தவர்களோட பழகணும். நேர்மறையாக சிந்திக்கிறவங்களோட பழகணும். எப்பொழுதும் பிரச்சனை, இது முடியாது, இது கஷ்டம், பயங்கரம் அப்படின்னு சொல்கிறவங்ககிட்ட நம்ம அவாய்ட் பண்ணணும். பாசிட்டிவாக பேசுகிறவங்கள்ட்ட நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். அதே போல் நல்ல நேர்மறையான நல்ல புத்தகங்கள் படிக்கலாம், அதிலிருந்தும் நம்ம சிலதை கற்றுக்கலாம். அதே போல் நம்ம பார்க்குற டிவி, சில சோஷியல் மீடியாலாம் கூட நேர்மறை எண்ணங்களை வளர்க்குறதா இருக்கிற ஒரு நிகழ்ச்சியை, காணொலியை பார்க்குறதுனால நமக்கும் அந்த வைப்ரேஷன் வருங்க. நம்ம என்ன பார்க்குறோமோ, என்ன நல்லது கேட்குறோமோ, அதுதான் நமக்கு ஒரு நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலிஸில் காலையில் ஏர்லி மார்னிங் நல்ல ஒரு டிவோஷனல் சாங்ஸு அந்த மாதிரி போட்டு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்க மாதிரி ஃபேமிலியை, குடும்பத்தில் இருக்க மாதிரி பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மெத்தட், நம்மளை எப்படி நம்ம பாசிட்டிவாக வச்சுக்கிறதுன்னு. அதே போல் நல்ல ஒரு ஈவினிங் வாக், அதை நம்ம திங்க் பண்ணுறதும் கெட்டது வரும், ஆனால் நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டு உடனே நல்லது, நமக்கு நடந்த நல்லவைகள், நம்ம இதை பாராட்டினவங்க, நமக்கு எதுலாம் மகிழ்ச்சியான சம்பவங்கள், அதையே நம்ம நினைக்கணும். நமக்கு கெட்டது நடந்திருக்கலாம், அதை நினச்சோமா நம்ம இன்னும் டல் ஆகிடுவோங்க. உதாரணத்துக்கு ஒரு சின்ன என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு ஸ்டோரி. அதாவது 2 நண்பர்கள் எனக்கு இருக்காங்க. ஒருத்தர் சின்ன வயசுலேருந்தே, என்னுடைய ஸ்கூல் டேஸ்லேருந்தே எனக்கு தெரியுங்க அவர் அப்புறம் படித்து எம்பிஏலாம் படிச்சுட்டு அவர் நல்ல ஒரு வேலைக்கு போனார், நல்லா இருந்தார். அதுக்கப்புறம் அவரை கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் நான் சந்தித்தேங்க. அதே மாதிரி இன்னொரு நண்பரும் இருந்தார். நான் உதாரணத்துக்கு 2 பேரையும் கம்பேர் பண்ணுறேங்க. இன்னொரு நண்பர், அவரும் எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். அவரும் ஒரு நல்ல டிகிரி படித்தார், போஸ்ட் கிராஜுவேட் பண்ணிட்டு நல்ல ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனார். அவரையும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் இவரை நான் அடிக்கடி சந்திப்பதுண்டு, பழகுவதுண்டு, பேசுவதுண்டு. இப்போ எதுக்கு இதை நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன்னா, எப்படி ஒரு நேர்மறையான எண்ணங்களோடு வாழ்கிறவங்க வாழ்க்கையினுடைய உச்சத்தில் நல்ல ஒரு
பதவிக்கும் நல்ல ஒரு வாழ்க்கைக்கும் செல்கிறாங்கன்றத சொல்கிறதுக்காக, எப்படி இந்த எதிர்மறையான எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கவங்க அப்படியே வளர்ச்சி இல்லாமல் அப்படியே தேங்கிடுறாங்கன்றதுக்காக இதை சொல்கிறேங்க. இப்படி இருக்கும்போது இந்த 2 நண்பர்களில் முதல் நண்பர் வந்து சின்ன வயசுலேயே நான் பார்த்துருக்கேங்க. அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட ஒரு சப்ஜெக்டை அதை ஒரு பேராகிராஃபை மனப்பாடம் பண்ண முடியாட்டி கூட, எனக்கு இந்த மாதிரி இருக்குது, என்னால் மனப்பாடம் பண்ண முடியல, நான் இந்த மாதிரி தான், எனக்கு ஆகாது அப்படின்னு தான் பேசுவார் அவர். நான் பார்த்துருக்கேங்க. ஆனால் இந்த அடுத்த இன்னொரு நண்பர் நல்லா படிப்பார், அவர்கிட்ட உடனே கிராஸ்பிங் பவர் அதிகம் பண்ணிக்குவார். அப்படி பெரிய சப்ஜெக்ட்ஸாக இருந்துங்களா அவர் என்ன சொல்லுவார், நம்ம தெரிஞ்ச சீனியர்ஸ்கிட்ட கேட்போம், அவங்கள்ட்டேருந்து கற்றுக்குவோம், நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட அப்பாட்ட கேட்டு கற்றுக்குவோம் அப்படின்ட்டு ஒரு தெரியாட்டி கூட அடுத்த என்ன பண்ணலான்ற ஒரு முடிவுக்கு போவாருங்க. இப்படி 2 பேருமே இருக்கும்போது இவர் நெகட்டிவ் தாட்ஸோடயே இருப்பார். பயம், ஏதாவது ஒரு முயற்சி செய்யணுன்னா கூட அதில் பல கேள்விகள், 1000 கேள்வி கேட்டு முயற்சி செய்ய மாட்டார். அப்புறம் எல்லார் மேலேயும் சந்தேகப்படுவார். எல்லாத்தையுமே நெகட்டிவாக பார்ப்பாருங்க. ஆனால் இன்னொருத்தர் வந்து பாசிட்டிவாக பார்ப்பார், மற்றவங்களையும் ஊக்குவிப்பாருங்க. எங்களெல்லாம் கூட வந்து நல்லா பண்ணுங்க, ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் கொண்டு நல்லா பண்ணுங்க அப்படின்வார். அவரும் மிக அருமையாக ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் பண்ணுவார். எப்பொழுதுமே பாசிட்டிவாக இருப்பார். அவரை பார்த்தாலே சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். 25 வருஷத்துக்கு அப்புறம் நான் பார்க்கும்போது இந்த நெகட்டிவ் தாட்ஸோடு இருந்தவர், எதிர்மறையான எண்ணங்களோடு இருந்தவர் அவ்வளோ ஒன்றும் முன்னேறலைங்க வாழ்க்கையில். நான் நினச்ச மாதிரி அவர் வரலை, அதே மாதிரி வர வேண்டிய அளவுக்கு அவர் முன்னேறலைங்க. ஆனால் இந்த நேர்மறையான எண்ணங்களோடு இருந்தவர், பாசிட்டிவ் திங்கிங்கோட நல்ல எப்பொழுதுமே சுறுசுறுப்பாகவும் நல்ல எதையுமே ஒரு கவலைகளையும் எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவ் எடுத்து அதை ஒரு சேலஞ்சஸாக எடுத்து முன்னேறினவர் இன்றைக்கி வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனத்தோட, பெரிய இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனத்தோட எம்டியாக இருக்காருங்க. அதாவது நிர்வாக இயக்குனராக இருக்கார். அவ்வளோ உயரத்துக்கு போயிருக்காரு. ஸோ நான் வாழ்க்கையில் பார்த்த இந்த 2 இதுமே எப்படி ஒருவர் நேர்மறை எண்ணங்கள், பாசிட்டிவ் திங்கிங் இருந்தால் எப்படி அவர் வந்து அதை வச்சு அவர் நல்ல வாழ்க்கையில் முன்னேறலாம், அவங்க வாழ்க்கையை நல்ல சுமூகமாக அமைச்சுக்கலான்றது இருக்குங்க. அன்றைக்கி தான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மனசு இருக்கு, அது ஒரு பயந்தாங்கொலி தேவனா மாதிரி. அதை நம்ம ஏமாற்றி வைக்கணும். லைஃப்பில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கிட்ட ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும். ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். நேர்மறையாக திங்க் பண்ணுறவங்க அவர்கள் மட்டுமல்லைங்க, அவர்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் அவங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுப்பாங்க. அதே போல் நேர்மறையாக எண்ணம் இருக்கவங்கள்ட்ட நீங்கள் பழகினாலும் உங்களுக்கும் அந்த நேரமே வந்து ஒரு சிறப்பாக அமையும். ஆனால் எதிர்மறையாக எண்ணங்கள் இருக்கவங்கள்ட்ட பழகினாலும் சரி, அவங்கள நீங்கள் பார்த்தாலும் சரி, நமக்கு அது நெகட்டிவ் டைம் தாங்க. இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்படி நேர்மறையான எண்ணங்களை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னா, நல்ல தெளிவான சிந்தனை, தன்னம்பிக்கை, சோர்வு இல்லாமல் நம்ம முன்னேறி செல்வது, எதையுமே ஒரு பாசிட்டிவாக அணுகிறது. அப்புறங்க நம்ம திங்க் பண்ணால் மட்டும் பத்தாதுங்க. நேர்மறையான எண்ணங்கள் இருந்தால் மட்டும் பத்தாது, சிந்தனைகள் இருந்தால் மட்டும் பத்தாதுங்க. நம்ம அதை செயலாற்றணும், நேர்மறையாக செயல் பண்ணணும். நல்லதே நினை நல்லதே செய்கின்றாங்களே, அதுபோல் நம்ம நேர்மறையாகவும் செய்யணும், நம்மளுடைய செயல்களையும் அதை காட்டணும். அப்போ அது ஒரு நமக்கு வழக்கமாயிடும், பழக்கமாயிடும். அது எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை உருவாக்கி தருங்க. இத்துடன் என்னுடைய இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். வேறொரு நல்ல தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இது உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் பேஷண்டே பேதி பேபி.